ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பேஷன் ஃப்ரூட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி கேக் செய்கிற வீடியோ நான் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேங்க. இன்றைக்கி நான் கேக் செய்து வச்சுட்டேன். ஐசிங் செய்கிறத மட்டும் காமிச்சிருக்கேன். பேஷன் ஃப்ரூட் பல்ப் வந்து 2 டப்பா எடுத்திருக்கேன். ஒரு டப்பா வடிகட்டி அந்த சீடெல்லாம் தனியாக எடுத்துடலாம். நிறைய சீட் இருக்கனால வடிகட்டி எடுத்து வச்சிட்றேன். வடிகட்டினதை அப்படியே அளந்துக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதுலேயே சர்க்கரை போட்டிருக்காங்க. அதனால் நான் சர்க்கரை போட கிடையாது. அந்த டப்பாவில் பார்த்திங்கன்னா சர்க்கரை இருக்குன்னு தான் எழுதியிருக்கு. அதனால் எடுக்கலை. டேஸ்ட் பண்ணாலும் நல்லாவே சுகர் இருந்தது. 80 ml கப்பில் 1 கப்பில் அதுக்கு மேலே கொஞ்சம் இருந்தது. எல்லாமே நான் போட்டுக்கிட்டேன். அகர் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூனில் ஒரு 3/4 பாகம் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூனில் 3/4 பாகம் 80 ml கப்பில் 1 கப்பு, அதுக்கு மேலே கொஞ்சம் இருந்த ஜூஸு அது 1/4 கப்பில் 3/4 பாகம் எடுத்து சின்னதாக எரியிற ஸ்டவ்வில் வச்சு நல்லா கலக்கி விட்டாச்சு. அகர் நல்லா கரைஞ்சப்புறம் தான் ஸ்டவ்வில் வச்சேன். சின்ன லைட்டாக அப்படியே சுற்றி ஒரு கொதி வருது பாருங்கள், அப்போ இறக்க வச்சிடலாம். அது அப்படியே ஆறட்டும். அதுக்குள்ளார கேக் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அந்த கேக் வந்து ஆற வச்சு வச்சுருந்தேன். அதை கட் பண்ணி எடுத்து வந்துடுறேன். கட் பண்ணி வச்சு கேக் பாருங்கள், சூப்பராக இருக்குது. நான் மைதா மாவில் தான் கேக் செய்திருக்கேன் இன்றைக்கி. 2 லேயராக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது நல்லாவே ஆறி இருக்குங்க. அது அப்படியே வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் நான். இந்த பேன் கொஞ்சம் சூடாகவே இருக்குது. அதனால் இன்னொரு பவுலில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். செய்த பேன்லேயே அப்படியே வச்சுருந்தேன். அதனால் வேறு பேனுக்கு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ அதனோட சீடு வந்து 1 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் போட்டால் போதும். அதுலேயே நிறைய சீடு இருக்குது, போதும் 1 ஸ்பூனு. உங்களுக்கு பிடிக்குன்னா எல்லாமே போட்டுக்கலாம். ஆனால் தேவையில்லை, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். சூடாக இருக்குது. இது இன்னும் கொஞ்சமே ஆறட்டும். ஒரு தட்டில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அது மேலே கேக் ஒரு லேயர் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு பவுல் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். ஜெல்லு செய்யாமல் இன்னொரு பவுல் பேஷன் ஃப்ரூட் பல்ப் எடுத்து வச்சுருக்கோங்க. அதனோட ஜூஸ் எடுத்து கேக் மேலே அப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன். சுகர் வாட்டர்லாம் போட கிடையாது. அந்த பேஷன் ஃப்ரூட் ஜூஸ் தான் அப்ளை பண்ணேன். மேலே அப்படியே க்ரீம் போட்டுக்கலாம். க்ரீம் அப்ளை பண்ண அப்புறம் நம்மளுடைய ஜெல்லி அதுக்குள்ளே ஆறிடுச்சு. அதை எடுத்து போட்டுக்கலாம். பேஷன் ஃப்ரூட் ஜெல்லி ரெடி பண்ண பாருங்கள், அது ஆறிடுச்சு. அதை எடுத்து அப்படியே மேலே போட்டுக்கலாம். ஜெல்லின்னா ரொம்ப திக்காக வராதுங்க. நம்ம 1/4 டீஸ்பூனில் 3/4 பாகம் தான் போட்டிருக்கோம். அதனால் இந்தளவு தான் வரும். ரொம்ப நம்ம ஜெல்லி மாதிரி பண்ணிட்டோம்னா க்ரம் கோட் கொடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வரலாம். நல்லா செட்டாக போயிடும். நம்ம வைக்கிறது மறுபடியும் கஷ்டம். அதனால நான் இந்த அளவு தான் போட்டு செய்திருக்கேன். இது மேலே கொஞ்சமாக க்ரீம் போட்டு அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக இப்படி தட்டினோம்னா போதும், எல்லாம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும். ஜெல்லின்றனால அப்படியே நின்றுச்சு. வெறும் ஜூஸ் போட்டிருந்தா கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கும். நான் வீட்டுக்கு செய்கிறனால கேக்கு கொஞ்சமாக தான் க்ரீம் அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நிறைய க்ரீம் பிடிக்குன்னா நிறைய க்ரீம் போட்டுக்கோங்க. அடுத்து இன்னொரு லேயர் கேக் வச்சாச்சு. அது மேலேயும் கொஞ்சமாக பேஷன் ஃப்ரூட் பல்ப்பாக போட்டுடலாம். மறுபடியும் இது மேலே க்ரீம் போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். க்ரம் கோட் கொடுத்து அப்படியே கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அதுக்கப்புறம் தான் மறுபடியும் மெயின் கோட் கொடுக்கணும். அவ்வளோ முடிஞ்சிச்சு. இது அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் கொஞ்சம் நேரத்துக்கு. ஒரு 15-20 நிமிஷம் இருக்கலாம். 1/2 அன் ஹவர் வச்சா நல்லாயிருக்கும். குறைஞ்ச ஒரு 15 நிமிஷமாக கண்டிப்பாக வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். க்ரீம் நல்லா பூ வருதான்னு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பூ போட்டுக்கலாம். நம்மளுக்கு எந்த டிசைன் பிடிக்குதோ அது மாதிரி போட்டுக்கலாம். நல்லாவே வருது. முதல்ல ஒரு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வச்சுக்கலாம். நம்மளுக்கு எந்த டிசைன் பிடிக்குதோ அந்த டிசைன் போட்டுக்கலாங்க. நான் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு பூ டிசைன் வச்சுக்கிறேன். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கு பாருங்கள். நம்மளுக்கு வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. அதே போல் சைட்லேயும் ஒரு டிசைன் கொடுத்துட்டேன். கீழேயும் ஒரு பார்டர் மாதிரி கொடுத்தாச்சு. இப்போ ஜெல்லி பாருங்கள். இதுலேருந்து ஒரே ஒரு சீடு மட்டும் எடுத்து வைக்கலாம் பார்த்தா அது ஜூஸ் ஒழுகிடுச்சிங்க. அதனால் நம்ம சீடு கையிலே எடுத்து வச்சுக்கிறேன். ஸ்பூனில் வைக்க முடியல. இல்லை நம்ம அந்த ஜெல்லி எடுத்து நடுவில் போட்டுக்கலாம். இது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா நல்லாவே செட் ஆயிருங்க இந்த ஜெல்லி. ரொம்ப ஜெல்லி மாதிரி வராது. ஆனால் கொஞ்சம் திக்னஸ் வரும். ஏன்னா நம்ம கம்மியாக தான் அகர் போட்டிருக்கோம். அகர் இல்லைன்னா கார்ன்ஸ்டார்ச் கூட உபயோகப்படுத்திக்கலாம். அவ்வளோதான், கேக் வந்து கட் பண்ணிடலாம். ஃப்ரிட்ஜில் 1 ஹவர் செட் பண்ணிட்டு கட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நாங்கள் உடனே கட் பண்ணிடுறோம். இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய கேக் ரெடி. இனிமேல் கேக் சாப்பிட்றலாம்.
தேங்க் யூ.